அங்கன்யாலமஞ்ச அங்கோரளரியாய் அங்கன்யாலமஞ்ச அங்கோர் அளரியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கணாளியிட்டு இறைஞ்சும் சிங்கவேள் குன்றமே சிங்கவேள் குன்றமே சிங்கவேள் குன்றமே சிங்கவேள் குன்றமே சிங்கவேள் குன்றமே குன்றமே. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில திவ்ய தேசங்களை நாம் தரிசித்தபடி வந்துருக்கோம். வடநாட்டு திவ்ய தேசங்கள்ல தான் இப்ப வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வடநாட்டு திவ்ய தேசத்துல ரொம்ப முக்கியமான ஒரு க்ஷேத்திரம் இன்றைய தினமும் நாம் தரிசிக்க இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த திருத்தலமானது 105வது திவ்ய தேசம். இந்த 105வது திவ்ய தேசம் எது அப்படின்னா, நிருசிம்ஹராக இறைவன் ரொம்ப அழகாக நமக்கு சேவை சாதிக்கும் அந்த திருத்தலமானது. ஒரு நரசிம்மர் இல்ல, நவ நரசிம்மர் இருக்கக்கூடிய திருத்தலம். 9 நிருசிம்ஹ மூர்த்தி நமக்கு அனுகிரகம் செய்யும் சிங்கவேள் குன்றம் அப்படிங்கிற திருத்தலம். ஆழ்வார் பாசுரத்துல சிங்கவேள் குன்றம்னு பாடியிருக்கார். நமக்கெல்லாம் இந்த திருத்தலம் எப்படி தெரியும் அப்படின்னா, அஹோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். 9 நரசிம்ம ரூபம். எவ்வளவு அழகான ஒரு திருத்தலம். போயிட்டு வந்தோம்னு சொன்னாலே மனசுல எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் நமக்குள்ள இருக்கு. அவ்வளவு ஏன் அந்த உக்ரஸ்தம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கே, அங்க போறதே ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆனாலும் போய் அந்த உக்ரஸ்தம்பத்துக்கிட்ட போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்தோம்னு சொன்னா மனசுல ஒரு திருப்தி ஏற்படுமே. அந்த திருப்திக்கு எல்லையே கிடையாது. அப்படிப்பட்ட திருத்தலம் அஹோபிலம். அஹோபலம்னு சொல்லலாம். ஏன்னா பெருமாள் அப்படிப்பட்ட பலத்தோடு அல்லவா அங்கு ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி பிரகலாத சுவாமிக்கு அனுகிரகம் பண்ணி இத்தனையும் கருடன் தனக்கு வேணும்னு கேட்டு நடந்திருக்கு இல்லையா? அதனால அஹோபலம் என்று நிருசிம்ஹமூர்த்தியினுடைய பெயரோடும் இதை நாம் ஒப்பிட முடியும். அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்தை இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு என்ன திருநாமம் அப்படிங்கறதெல்லாம் வழக்கம் போல நம்ம பார்க்கலாம். சுவாமி பிரகலாத வரதனாக இருந்திருக்கார். கீழ் அஹோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மூலவரும் அவர்தான். பிரகலாத வரதன்னு பேரு, லக்ஷ்மி நிருசிம்ஹன்னு பேரு. கிழக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த கோலத்துல இருக்கா. இப்ப இன்னும் சில பேர் இருக்கா இல்லையா? மொத்தம் நவநரசிம்மர் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர்களுடைய நாமங்கள் என்னன்னா, அஹோபில நரசிம்மன், வாராக நரசிம்மன், மாலோல நரசிம்மன், யோகானந்த நரசிம்மன், பாவன நரசிம்மன், காரஞ்ச நரசிம்மன், சக்கரவட நரசிம்மன், பார்கவ நரசிம்மன், ஜுவாலா நரசிம்மன், மாலோல நரசிம்மன் என்று இதை தவிர 8 நரசிம்மர்கள் உற்சவ மூர்த்திகளும் அங்கு உண்டு. ஆகக்கூடி அந்த பிரதேசம் முழுக்க நிருசிம்ஹராகத்தான் இருந்துருக்கா. அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம். தாயார் அமிர்தவல்லி செஞ்சு லக்ஷ்மி தாயார் அப்படின்ட்டு பெயர். அதாவது செஞ்சு குலத்துல மகாலட்சுமி அவதாரம் பண்றதாக சொல்லப்படுகின்றது. அந்த செஞ்சு குலத்துல அவதாரம் பண்ணி நிருசிம்ஹரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அதனால செஞ்சு லக்ஷ்மி அப்படின்னு அவளுக்கு திருநாமம். விமானம் குகை விமானம். கோவிலே கொஞ்சம் குகை கோவிலாகத்தான் இருக்கக்கூடியது. குகை விமானமாக இருக்கு. தீர்த்தம் இந்திர தீர்த்தம், நிருசிம்ஹ தீர்த்தம், பாபநாச தீர்த்தம், கஜ தீர்த்தம், பார்கவ தீர்த்தம்னு 5 தீர்த்தங்கள் இங்கு உண்டு. காட்சி அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கார். ஆதிவன் ஷடகோபஞ்சியர் ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் போறவா எல்லாருக்கும் ஆச்சரியமான காட்சி. ஆனா முதல்ல இந்த சுவாமி யாருக்காக வந்தார், சரித்திரம் எப்படி போறது அப்படின்னு பார்த்தா,
கருட பகவான் ஒரு சமயம் பெருமாள் நிருசிம்ஹராக வந்தார் இல்லையா, அந்த அவதாரமானதை மனசுல நினைத்தாராம். நினைக்கும் பொழுது அவருக்கு அந்த சரித்திரம் ஞாபகத்துக்கு வருது. ஹிரண்யகசிபு தன்னையே தெய்வமாக அத்தனை பேரும் மதிக்கணும்னு சொல்கின்றார். எல்லாரையும் ஹிரண்யாய நமகன்னு சொல்லணும், யாரும் நாராயணனை அந்த பெயரையே கூட சொல்லிவிடக் கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். எதனால? ஹிரண்யாக்ஷன் என்று சொல்லக்கூடிய ராட்சசனை பெருமாள் அந்த சமயத்துல அவதாரம், வராக அவதாரம் எடுத்து வதம் பண்ணினார். அப்போ அடுத்து ஹிரண்யகசிபு சகோதரனானவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. நாராயணன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அவருக்கு அவ்வளவு கோபம் வரும். அதனால யாரும் அந்த பேரை தன்னை சுத்தி சொல்லக்கூடாது, ஹிரண்யாய நமகன் என்னத்தான் தெய்வமாக சொல்லணும் அப்படின்னு இருக்க, அவருக்கு குழந்தையாக பிரகலாத சுவாமி வந்து பிறக்கிறாராம். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை எப்ப பார்த்தாலும் நாராயண நாமத்தையே சொல்லி கொண்டு இருக்கின்றது. என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறார், என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார், எதற்கும் அந்த குழந்தை கேட்கறதாக இல்லை. நான் நாராயணன் ஒருவரையே ஸ்மரிப்பேன் அப்படின்னு சொல்றாராம். மேற்கொண்டோ அப்பாவிடத்திலேயே அந்த குழந்தை சொல்றது, ஏன் அப்பா நாராயணனை நீங்க வெறுக்கலாமா அப்படின்னு கேட்கின்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்க அப்பா யாரு அப்படின்னா கஷ்யப பிரம்மா, அவர் அப்பா யாரு அப்படின்னா சதுர்முக பிரம்மா, அப்ப அவருக்கு அப்பா யாரு அப்படின்னு கேட்ட உடனே ஹிரண்யகசிபுவுக்கு என்னென்ன நீ எதையோ சொல்லி மாட்டி விட பாக்குறியா, உன்னை சும்மா விட மாட்டேன். ஏன்னா பிரம்மதேவருக்கு அப்பா அப்படிங்கிறது மகாவிஷ்ணு தானே, அவர் தொப்புள் கொடியிலிருந்து வந்தவர் தான் சதுர்முக பிரம்மா. அப்போ சொந்த குடும்பத்துல இருக்கிறவரையே நம்மளுடைய தாயாதின்னு சொல்றோம் இல்லையா, வம்சாவளி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் நிறைய வார்த்தைகள். அந்த மாதிரி சதுர்முக பிரம்மா, காஷ்யப பிரம்மான்னு எல்லாம் நம்ம பாட்டன் முப்பாட்டனார் இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது அவரை போய் நீங்க யாரும் வழிபடக்கூடாதுன்னு சொல்றது எப்படி? அவரே பரம்பொருள் அல்லவான்னு கேட்கறது. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில அந்த குழந்தை ஒரு வார்த்தை சொன்னதுதான் ரொம்ப அழகு. அப்பா, என்னை விட சிறந்த பக்தன் நீங்க தான், என்னை விட சிறந்த பெருமாள் பக்தன் நீங்க தான். என்னடா சொல்ற? ஆமாப்பா, நானாவது தூங்குற நேரத்துல நாராயணாங்கிற நாமத்தை விட்டுடுறேன், ஆனா நீங்கள் தூங்குற சமயத்தில் கூட அந்த நாராயணனை விடமாட்டேன் பாரு அப்படின்னு கெட்டியா இருக்க அவரை பிடித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால என்னை விட அவர் அதிகமா இருக்கிறது உங்க ஸ்மரணையில் தான். அதனால் என்னை காட்டிலும் தாங்களே சிறந்த நாராயண பக்தன் என்று சொன்னார். அதை சொன்ன உடனே இன்னும் கோபம் வந்தது. எப்ப பார்த்தாலும் நாராயண நாராயணங்கிறையே, எங்கடா இருக்கார் அவர் அப்படின்னா, இந்த குழந்தை அவர் எங்குத்தான் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கார். எல்லா இடத்துலயும்னா ஆமா அப்பா, அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடியவர், அகண்ட பிரம்மாண்டமாகவும் இருக்கக்கூடியவர், தூணுலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், எல்லாவற்றிலும் இருப்பார் அப்படின்னா, ஏண்டா அப்ப இந்த தூண்ல அவர் இருப்பாரா? ஓ இருக்காரே என்று சொல்ல, இப்ப நான் இந்த தூணை பிளக்க போறேன், இதில் இருந்து அந்த நாராயணன் வரல அப்படின்னு சொன்னா ஒன்ன பிளந்து விடுவேன் என்று சொல்ல, தூணில் இருந்து நிருசிம்ஹராக பெருமாள் நல்ல உக்ர ரூபத்தை எடுத்துண்டு, மாலோலன்னு திருநாமம் உண்டு. கண்கள் பார்த்தா எப்படி இருக்கு? செக்கச்செவேர்னு இருக்கு, கோவை பழம் போல செவந்து பேருக்கு கண்கள். அப்படியே பார்க்கறது அந்த கண்ணானது. அதாவது பாதி மனுஷியனும் பாதி மிருகமாகவும் அவர் வருகின்றார். தலை மட்டும் பார்த்தா சிங்கமுகமாக இருக்கு, கழுத்துக்கு கீழே பார்த்தா நரனாக இருக்கு. அதனால நரம் சிம்ஹம் இரண்டுமாக சேர்ந்து நிருசிம்ஹ மூர்த்தியாக அப்படி அந்த இடத்துல பிரத்யக்ஷமானார். ஹிரண்யகசிபுவை துவம்சம் பண்ணினார், தூக்கி பந்தாடினார். கடைசியில தூக்கிண்டார், மடியில போட்டுண்டார், உத்திரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டார். ஏன்னா ஹிரண்யகசிபு வாங்கின வரங்கள் எல்லாம் அப்பேற்பட்டது. மரணம் வெள்ளையும் இருக்கக்கூடாது, உள்ளையும் இருக்கக்கூடாது, ஆயுதத்தாலையும் இருக்கக்கூடாது, ஆயுதம் மற்றதாகவும் இருக்கக்கூடாது, அது பகல்லையும் இருக்கக்கூடாது, இரவலையும் இருக்கக்கூடாது. இப்படி நிறைய வரத்தை கேட்டாராம். மனிதனாகவும் இருக்கக்கூடாது, மிருகமாகவும் இருக்கக்கூடாது. பெருமாள் பார்த்தார், நீ கேட்குற வரத்துக்கெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கோ இல்லையோ அதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்வது போல உத்தரம், அது வாசலும் அல்ல உள்ளும் அல்ல, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. பகலும் அல்ல இரவும் அல்ல, மாலை நேரம் சந்தியா வேளையில கரெக்டா வந்தாராம். பூமியிலையும் உள்ள வானத்திலையும் உள்ள அவர் மடியில் போட்டு கொண்டாராம். ஆயுதமும் அல்ல, ஆயுதம்னு சொல்ல முடியாது, நகமானதை அதை வைத்து கொண்டு கிழித்து அந்த கொடலையே மாலையாக போட்டுக்கொண்டு பந்தாடுகின்றார். உக்ரம் சற்று கூட குறையவில்லை. பிரகலாத சுவாமி தான் கடைசியில கிட்ட போய் நின்று வழிபட அவருடைய கோபம் குறைந்தது. பிரகலாத வரதனாக வந்து அனுகிரகம் பண்ணின காட்சி. பிரகலாதனை பற்றி பார்க்கின்றோம், மகாபாகியசாலி. ஆனா ஒரு படி மனசு இந்த ஹிரண்யகசிபு ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியசாலிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஏன் தெரியுமா? யாருக்கும் கிடைக்காத பேரு. நம்ம போற காலத்துல இறைவனுடைய நாமத்தை கூட சொல்ல முடியுமான்னு தெரியாது.
நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. போற நேரத்துல அவர் பெயராவது நம் வாயில் ஒழுங்காக வருமா தெரியாது. ஆனா அவரையே பார்த்து கொண்டு அவருடைய மடி எங்கேயோ கீழே இல்லை, அவருடைய ஆயுதம் அல்ல, அவரோட மடியிலேயே படுக்க வச்சுட்டார். அந்த மடியிலிருந்து திருமுகத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். நிருசிம்ஹமூர்த்தியினுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே அவருடைய கையாலேயே அவருக்கு ஒரு சத்கதி கிடைக்கின்றது என்று சொன்னால் ஹிரண்யகசிபு எப்பேற்பட்ட பாக்கியசாலி, அவருடைய தவ வலிமை தான் என்ன என்று நாம் அந்த இடத்துல உணர முடியும். ராட்சசர்கள் எல்லாருமே சிறந்த பக்தர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள், சிறந்த தவத்தை செய்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் சரித்திரங்கள்ல பார்க்க முடியும். அப்படி ஹிரண்யகசிபுவுக்கும் தானேப்பா கருணையை காண்பித்து என்று கருடன் ஸ்மரித்து அந்த கோலத்தை தானும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த மலையில் வந்து தவம் செய்தாராம். அப்படி இந்த மலையில் வந்து தவம் செய்ய நிருசிம்ஹமூர்த்தி பிரகலாத வரதனாக கருடனுக்கு காட்சி தருகின்றார். கருடாச்சலம் அப்படின்லாம் அதனால இதுக்கு திருநாமம் உண்டு. இப்படிப்பட்ட இடத்துல 9 நிருசிம்ஹமூர்த்தியாக பெருமாள் இருந்தபடி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் இன்னி வரைக்கும் பண்ணிட்டே இருக்கார். ஆதிவன் ஷடகோபஞ்சீயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியன் அந்த பக்கம் இருக்கும் பொழுது பெருமாளே அவருக்கு பிரத்யக்ஷமாகி அவருக்கு உற்சவ மூர்த்தியை தருகின்றாராம். இன்றும் அகோபில மடத்தினுடைய ஆச்சாரியனோடு அந்த பெருமாள் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார். அவர்களுடைய பராமரிப்புல இருக்கக்கூடிய கோவில், அவர்களுடைய மடமானது ரொம்ப ஸ்ரேயஸ். அத்தனை பேருக்கும் எத்தனையோ பண்ணிட்டு இருக்கக்கூடியது. அவ்வளவு கைங்கரியங்கள் ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது, மற்றொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஸ்ரத்தையான வழிபாடுகள், கோவில் பராமரிப்பு என்று பல விஷயங்களை ரொம்ப உத்தமமாக செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த அகோபிலம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தை பாடிய ஆழ்வார் யாரு அப்படின்னு பார்த்தா திருமங்கை ஆழ்வார் 14 பாசுரங்களில் அகோபிலம் பற்றி சொல்றார். ஆனா ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் அவர். அகோபிலம் என்பது தேவர்களால தான் போக முடியும் அப்படின்னு சொல்றாராம். ஏன் அப்படின்னா பாதை அவ்வளவு கடினமாக இருக்கக்கூடியது ஆழ்வார் சமயத்துல. ஆனா இப்போ நல்ல வசதிகள் எல்லாம் பண்ணியாச்சு, தங்கலாம், எல்லாவற்றுக்கும் இருக்கு. 2 நிருசிம்ஹரை தரிசனம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒன்று ஜுவாலா நிருசிம்ஹர், மற்றொன்று அந்த பாவன நிருசிம்மர். இவா 2 பேரை நம்ம தரிசனம் பண்றது, உக்ரஸ்தம்பம் அங்க போறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனா அந்த உக்ரஸ்தம்பத்துக்கிட்ட தான் பிரகலாத வரதனாக அவர் தோன்றினார், நிருசிம்ஹமூர்த்தி தோன்றினார். அதனால அங்க அவசியம் போய் சேவிக்கணும்னு சொல்றது உண்டு. செங்குத்தாக இருக்கக்கூடிய படிகள், கொஞ்சம் சின்ன வயசுலேயே போயிட்டு வந்துட்டா ரொம்ப உத்தமமாக இருக்கும் அது. ஏன்னா வயசானப்புறம் அது ஏற முடியுமா அப்படிங்கிற ஒரு நிர்பந்தமோ கஷ்டமோ நமக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு. அதனால முடியறச்ச போய் சேவித்து விட்டு வர வேண்டும் அப்படிங்கிறது. இங்க 2 நாள் நம்ம இருந்தோம்னா ஆராம்சையா எல்லா பெருமாளையும் அழகா சேவித்து விட்டு வர முடியும். அப்படிப்பட்ட அகோபிலத்தில் நவநிருசிம்ஹராக இருக்கக்கூடிய பிரகலாத வரத சுவாமியை நாம் பணிவோம், அவருடைய பேருருளை பெறுவோம். அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.